ஹாய், என் பேர் ஸ்ரீமதி. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகேம்மா, என்ன ஸ்கூல்? சிஎம்எஸ்சி கிரீன்ஃபீல்ட் கேம்பஸ். ஓகே, வெரி குட் வெரி குட். எப்போ ஜாயின் பண்ணீங்க? இந்த கிளாஸ் எப்போ ஜாயின் பண்ணீங்க? நான் ஒரு 4 வீக்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் 4 வீக்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணீங்க இல்லையா? ஓகே, பிளைண்ட் ஃபோல்ட் போட்டுக்கோங்க. இப்போ அம்மா வந்துட்டு ஒரு சில கார்ட்ஸ் கொடுப்பாங்க. என்ன கலர்ஸ் என்ன நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, 4 green. Very good. Okay. ரெட் 5. Red 5. Very good. Okay, okay. ஓப்பன் பண்ணலாம் ஸ்ரீமதி, ஓப்பன் பண்ணிக்கோ. உன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஸ்கூல்லலாம் நல்லா புரியுதா? எப்படி ஃபீல் பண்ணுற? ஃபஸ்ட்டு சயின்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தேன். இப்போ அது கொஞ்சம் படிக்க முடியுது. ஓகேங்க. மற்ற சப்ஜெக்ட்லலாம் இன்னும் ரொம்ப படிக்க முடியுது. ஈஸியாக இருக்கா? ஓகே ஓகே, சொல்லுங்க மேம். என்ன சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறீங்க பாப்பா கிட்ட? இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதாவதுனா நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்க. நம்மளை ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பொண்ணு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு உண்மையாலுமே ஒரு சரி ஓகே எல்லாம் ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்ததுல வந்து கேட்டுட்டு அவங்க ரிவ்யூ எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு பண்ணதை பார்த்தேன். இருந்தாலும் நம்ம பொண்ணு சின்ன பொண்ணு, அவங்க பெரிய பொண்ணு, நம்ம பொண்ணு பண்ண மாட்டா அப்படிங்கிற ஒரு இதுலயே வந்து ஒரு 1 இயர் நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து சரி சொல்லிதான் பாக்குறாங்களே, கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு என்கொயரிக்காக வந்தப்போ அப்பயும் வந்து ஒரு பிளைண்டா தான் வந்தேன். சரி ஓகே சேர்த்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வீடியோ நீங்க எல்லாம் நிறைய இந்த வரைஞ்சது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரைஞ்சு காட்டினது எல்லாம் காட்டினாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம ஜாயின் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அன்னைக்கு காலையில சாட்டர்டே வந்து ஜாயின் பண்ணிட்டு ஈவினிங்கே எங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு எங்களுக்கும் கான்ஃபிடென்ட் வந்துச்சு, இவளுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா அதெல்லாமே பண்ணோம். நானும் சேர்ந்து பண்ணேன். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்டிப்பா நம்பலாம். நல்லா ஃபியூச்சர் இருக்கு. இந்த வயசுல நம்ம அதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது தேவைப்படும். ஸோ அது வந்து இப்ப இருந்து கொடுக்கும்போது அவளுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா, இதுக்கப்புறம் வந்து அந்த எஸ்எஸ்ஆர்லயும் சேர்த்து விடலான்னு ஒரு ஐடியாலும் இருக்கு. சோ இப்போ வந்து 4 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. இனி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுலயும் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, அவளோட என்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணீங்க வீட்ல? அவளோட கேரக்டர்ஸோ இல்ல ஸ்டடீஸ்? இப்போ என்னன்னா, இப்போ அவங்க நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாம குழந்தைகளை வந்து நாம திட்டாம நம்ம பண்ணும்போது அவங்களுக்குள்ள எவ்வளவு மாற்றம் நடக்குது, நமக்கு எவ்வளவு மாற்றம் நடக்குதுங்கிறத நான் ரியலா வந்து ஒரு 3 வாரத்துல நான் என்னையே உணர்ந்தேன். அதே மாதிரி நான் இவகிட்ட பாக்கிறத விட எங்க அம்மா எங்கிட்ட பாக்குற டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கு. இது வந்து எங்களுக்குள்ள நிறைய மாற்றம் இருக்கு. நேத்து கூட அதுதான் நாங்க பேசணும். உனக்கு இப்படி இருக்கிறது நான் இருக்கிறது பிடிச்சிருக்கான்லாம் கேட்கும்போது இப்படியே இருங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ஃபீட்பேக் இவ கொடுத்தா. ஸோ நாம எவ்வளவு தப்பு பண்ணோங்கிறதையும் வந்து எனக்கு அந்த கிளாஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த 2 hours கிளாஸ்ல வந்து அதுக்கப்புறம் நான் பண்ணின வேலைகள்னால இவளோட பிஹேவியரும் மாறி இருக்கு, என்னோட பிஹேவியரும் மாறி இருக்கு. சந்தோஷம் இல்லையா? ஹாப்பி இல்லையா? ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் நம்ம மாத்தணும் தான் நம்ம நினைக்கிறோமே தவிர பேரண்ட்ஸ் எப்படி இருந்தா சில்ட்ரன்ஸ் எப்படி இருப்பாங்க அது உண்மையாலுமே வந்து எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப அவளுக்கு வந்து 9 இயர்ஸ் ஆச்சு. 9 இயர்ஸ்ல நான் இவளை எவ்வளவு திட்டிருக்கோம், எவ்வளவு அடிச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து அந்த ஒரு 1 வீக்ல நான் எதுவுமே பண்ணாம இருக்கும்போது அவகிட்ட இருக்கிற ஒரு சேஞ்சஸ் வந்து எதா இருந்தாலும் டக்குன்னு ஓடி வந்து நம்ம கிட்ட எல்லாமே பண்றாங்க. பட் நாம இத வந்து நம்ம வந்து ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா பண்ண அவ்வளோ அதட்டி கேட்டிருக்கேன். பட் என்னன்னா நம்ம எதுவுமே கேட்கலினாலும் கூட இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட ஓடி வராங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து எனக்கு நல்லாவே எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. வெரி குட் ஸ்ரீமதி, வெரி குட். ரெகுலரா நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. ஓகே, எஸ்எஸ்ஆர்ல எல்லாம் இன்னுமே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, வெரி குட்மா, வெரி குட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.